இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, அதாவது மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, தேசியவாதின்னு கூட ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த நாளுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வாதி அப்படின்றது மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி, தேசியவாதி இப்படின்ற வார்த்தையெல்லாம் எதை ஒப்பிடுறாங்க அப்படின்னா, தண்ணியை வச்சு தான் ஒப்பிடுறது. அதனால் தண்ணியை வச்சு தான் இவன் மிதவாதியா, இவன் தீவிரவாதியா, இவன் அதாவது ஒரு தேசியவாதியா, இவன் ஒரு பயங்கரவாதியா அப்படின்றதுக்கு நீரை வச்சு தான் ஒப்பிடுறது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இதுக்கெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். AIOUE 5 எழுத்துக்களை வச்சுக்கணும். அதை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. இதெல்லாம் மாற்றினோன்னே நம்மளுக்கு அதற்கான விடை தெரிஞ்சிடும். இப்போ மிதவாதி அப்படின்னா, இப்போ மிதவாதின்றபோது உங்களுக்கு அதாவது மீடியம், தண்ணி அப்படி இப்படி ஆர்ப்பரிக்காமல், அலையடிக்காமல், ஓடாமல், அப்படியே மிதமாக இருக்கும். அப்படி எட்டி பார்த்தா உள்ளே இருக்கிற காசுங்க கூட நம்மளுக்கு தெரியும் அந்த தண்ணிக்குள்ளே அப்படின்லாம். அதெல்லாம் மிதம்ன்றது அந்த மீடியம் அப்படின்ற மாதிரி மிதமாக இருக்குது அப்படின்னு. இந்த மீடியம்ன்ற வார்த்தையில் 3 எழுத்து எடுத்துக்கோங்க. MED. இது பக்கத்தில் நம்மளுடைய மந்திர சொல்லுன்னு AIOUEன்னு வச்சுருக்கிற 5 எழுத்தில் ஏ போடுங்க. MEDA. அந்த 3 எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதன்னு படிக்கணும். மித அப்படின்னும்போது அந்த மீடியமாக இருக்கிறது அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அதனால தான் தண்ணி அமைதியாக இருந்துச்சுன்னா அதை மிதவாதின்னு, மிதமாக இருக்கிற தண்ணியை மனிதனுக்கு ஒப்பிடும்போது அவன் மிதவாதி அப்படின்றது. அவன் ஆர்ப்பரிக்க மாட்டான், ஓட மாட்டான், அத்துக்கிட்டு போக மாட்டான், காவாவை பிச்சுக்கிட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி. அதனால் மிதவாதி அப்படின்றது உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. மீடியம்னு எழுதிக்கோங்க. முதல் 3 எழுத்து, அது பக்கத்தில் ஏன்ற மந்திர எழுத்து ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா MEDA மித அப்படின்னா. வாதின்றது வாட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற ஆறுன்ற ஒரு எழுத்தை ரிமூவ் பண்ணிவிடுங்க, வாதின்னு வரும். இப்போ மிதவாதின்றது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கிணத்து தண்ணி அப்படின்னு வச்சுக்கலாமே. கிணத்து தண்ணி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்து வர்றது பாருங்கள். டேமில் தண்ணியை இப்போ தீவிரவாதி. டேமில் தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காங்க. எதுக்கு? விவசாயம் பண்ணி இந்த நாட்டு மக்கள் உயரணும், இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அடையணும், உலக நாட்டில் மதிப்பு மரியாதையோடு இருக்கணும் இந்த நாடு அப்படின்றதுனால டேம் வரைக்கும் இருக்குது. டேமில் தண்ணி இருக்குது, ரிசர்வாயர்ன்றது. அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த பையன் நல்லா வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, பெரியவனாகிறான். இந்த பையன் நம்மளுக்கு பெருமை சேர்ப்பான், நம்ம இன்னார் பிள்ளை அப்படின்னு கௌரவத்தை சேர்ப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இவன் வளர்ந்து சரியான முறையில் இருந்தான்னா. ஆனால் இந்த டேமில் எங்கேயோ ஒரு இடத்துல உடச்சிக்கிச்சின்னு வைங்க. உடச்சிக்கிட்டுன்னா ஊரையே அழிச்சிரும். ஆடு மாடுகளை அடிச்சுட்டு போயிடும். ஆறுங்க, ரோடுங்க, பிரிட்ஜுங்களெல்லாம் உடஞ்சிரும். அதாவது பல்வேறு நாச விளைவுகளை ஏற்படுத்தும். அது டைவர்ஸ் அப்படின்றது. அதாவது எங்கேயாவது ஒரு பக்கம் டைவர்ட் ஆகிடும். அதுபோல் தான் இந்த பையனும் ஒழுக்கமாக நல்லபடியாக அப்பா அம்மா பேச்சை கேட்டு இந்த நாட்டுக்கு நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும், இந்த வீட்டுக்கு நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு இருந்தால் வரைக்கும் அது ரிசர்வாயர், அதாவது ஏரிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி. ஆனால் இது டைவர்ட் ஆகி அதாவது ஒரு ரூட்டு மாறி போய் எங்கேயாவது ஒரு பக்கம் டேம் உடஞ்சி பிச்சுக்கிட்டு போனால் ஏகப்பட்ட சேதாரங்களை ஏற்படுத்தி நாட்டுக்கே அழிவை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதுவும் ஒரு வாட்டர் தான். அந்த வாட்டர் தான் டைவர்ஸ் வாட்டர். நல்லா கேளுங்க, டைவர்ஸ் வாட்டர்னு. இந்த டைவர்ஸ் அப்படின்ற கடைசி எழுத்து ஒன்று எடுத்துகிட்டு டைவர் அப்படின்னு வரும். அது பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா இப்போ தீவிர, DIVERA தீவிரன்னு வரும். இப்போ அந்த மந்திர எழுத்தில் ஒரு எழுத்து தான் டைவர்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரு S எடுத்துகிட்டு ஏ போட்டிங்கன்னா தீவிரன்னு வரும். வாதின்றது வாட்டர், தீவிரமாக போகக்கூடிய தண்ணி, டைவர்ட் ஆகக்கூடிய வாட்டர். அது ஒரு மனிதனுக்கு ஒப்பிடுவாங்க. அதனால தான் அவன் தீவிரவாதி. அவனுக்கு நிர்ணயித்த மதகு வழியாக போகாமல் அவன் தவறான வழியை தேர்ந்தெடுத்து அதனால் இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டிய அவன் இந்த நாட்டுக்கே தீமை செய்வான். அவன் தான் தீவிரவாதி.
சரி, இந்த மிதவாதி தீவிரவாதி அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்காவது மனுஷனோட சேர்த்துக்கலாம். சிறிதளவுக்கு ஏற்பாடு, சிறிதளவுக்கு நம்மளுக்கு தீமைகள் ஏற்படுத்துவான் அப்படின்றது. ஆனால் பயங்கரவாதி அப்படின்றது ஒன்று இருக்குது, அதுவும் தண்ணி தான். இப்போ பாருங்கள், ஆற்றுல அடிச்சிட்டு போகிறவனை கூட அந்த பக்கம் கொண்டு போய் தள்ளிடும், இந்த பக்கம் தள்ளிடும். 4 மாடு அடிச்சிட்டு போட்டால் 3 மாடு பொழைச்சிக்கும். ஆனால் பயங்கரவாதின்றவங்கிட்ட மாற்றவன் பயங்கரவாதின்றது பாயில் வாட்டர், சுடுதண்ணி அள்ளி ஊற்றுனா அவன் தோலெல்லாம் உறிஞ்சி அவன் மரணத்துக்கு போயிடுவான். பாய்லர் வெடித்து செத்தா அங்கே ஒருத்தன் கூட பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் தீவிரவாதியை விட பயங்கரவாதின்றவன் நல்லது கெட்டது எதுவுமே தேர்ந்தெடுக்காமல் அவனுடைய போக்குக்கு அவன் எப்படின்னா பயங்கரமாக சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பயங்கரம்னுவாங்கள்ல, டெரரா அப்படின்னு. இப்போ அவன் இவன் ஏன் பாவம் இந்த பையனை நம்ம ஏன் சொல்கிறோம், அவன் நம்மளுக்கு என்ன தீங்கு செஞ்சானெல்லாம் யோசிக்க மாட்டான். இது யதார்த்தமாக ஆக்சிடெண்ட்டாக கூட ஒரு ரூட்டில் போகல, அதுவே ஏதோ தவறுதலாக போய் போகிறதும் கிடையாது. இந்த பயங்கரவாதிங்க நாட்டுக்கு மிகப்பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்துவானுங்க, எல்லாத்துக்குமே அச்சத்தை ஏற்படுத்துவான். அதனால தான் இவனை சுடுதண்ணிக்கு கம்பேர் பண்ணுறது, பாயில் வாட்டரை கம்பேர் பண்ணுறது. அந்த பாய் அப்படின்றது தான் பயங்கர அப்படின்ற வார்த்தை. அந்த பாய் அப்படின்றது பாயிங், BOIL, எல்லை ரிமூவ் பண்ணிடணும். ரங்கன்றது ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே போட்டிங்கன்னா ரங்கன்னு வந்துடும். பயங்கர அப்படின்ற எல்லா ரேஞ்சுக்கான இது ஒரு மிக கொடூரமான ரேஞ்சு. அந்த ரேஞ்சு அப்படின்ற வார்த்தையை தான் நீங்கள் ஏ போட்டிங்கன்னா கடைசியில் ஈயை எடுத்துகிட்டு ரங்கன்னு வரும். பயங்கரன்றது சுடுதண்ணி. இந்த சுடுதண்ணின்றது பயங்கரவாதியை ஒப்பிடுறாங்க, இவன் மிகப்பெரிய தீங்கு இருப்பான் அப்படின்றது. இதெல்லாம் கெட்டதாகி போச்சு. இப்போ தேசியவாதின்றது தேசிய நதிகள்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. டெஸ்டினேஷன் வாட்டர் அப்படின்னு, அதாவது கங்கை, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, இப்படி எல்லா பக்கமும் இருக்கும். இதெல்லாம் டெஸ்டினேஷன், அதாவது டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டு, 200 நோட்டு, 100 நோட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நதிகளும் கிளை நதிகள் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இந்த கிளை நதிகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகளை செய்யும். அதுபோல் இவன் மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, இதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள், நம்முடைய நாடு அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் தேசியவாதி. டெசினேஷன் அப்படின்ற 4 எழுத்தில் DESI, டேசி, அது பக்கத்தில் போட்டிங்கன்னா தேசிய. நல்லா கேட்டுக்கோங்க, டெசினேஷன் அப்படின்றத DESIன்னு பக்கத்தில் போட்டிங்கன்னா தேசியன்னு வரும். வாட்டர் அப்படின்றதில் ஆரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தேசியவாதி. அதாவது இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவன், இந்த நாட்டினுடைய ஓடுகின்ற நதிகள் உனக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம், இந்த நீர், இந்த நாட்டினுடைய நிலம் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு இருக்கக்கூடியவன் தேசியவாதி. குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவை சேர்ந்தவர்களெல்லாம் தேசியவாதி.